வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் RGR Academy சார்பாக பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணுறதுனே தெரியல சார், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல எதுக்குப்பா அப்படின்னா, அப்புறம் தான் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. இல்லை சார், நீட் எழுதினேன், மார்க்கு வர மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு கேங்கு. மார்க்கு வந்து ஜஸ்ட்டு பாஸு தான் சார் வருது, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்னு இன்னொரு கேங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 மார்க் வாங்கியிருக்காங்க, 300 மார்க் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் அடுத்த வருஷம் நான் ரிப்பீட்லாம் பண்ணுறதுக்கெலாம் ரெடியாக இல்லை சார். ஆனால் MBBS தான் சார் படிக்கணும், இருந்தாலும் என்கிட்ட பணம் இல்லை சார் இப்படின்னு ஒரு கேங்கு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா பல தரப்பட்டத்தில் ஒரே கன்ஃபியூஸில் இருக்காங்க. ஆனால் MBBS தான் படிக்கணும்னு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். சரியா, வீடியோக்கு போகலாமா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2026 கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே ஆகணும் சார். நான் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே ஆகணும் சார். இதுக்கு எனக்கு ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன், கைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன், நான் என்ன பண்ணணுமோ அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு இன்ஸ்டியூஷன், அப்படி இதை தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா RGR இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். RGRல ஒரு ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் வித் கேரண்டீட் டு கெட் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட் ஆர் த ஃபீஸ் ரீஃபண்ட். இந்த டியூஷன் ஃபீஸ் நீ என்ன பே பண்ணுறீங்களோ அதை ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தோட ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா 8லேருந்து 11 வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம் வித் யுவர் பேரண்ட்ஸ். யாரெல்லாம் இதில் கலந்துக்கிட்டு எப்படி இந்த கிளாரிட்டி கொடுத்து அந்த ப்ரோக்ராமில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண வைக்க போகிறோம் அப்படின்றத எக்ஸ்பர்ட்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுறது அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம். ரைட்டா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கொடுங்க. ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி பேசுவாங்க. இல்லை உங்களுக்கு டைரெக்டாக பேசணும்னு நினச்சிங்கன்னா 8695186953 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஓகே, என் பேர் சஞ்சீவ். ஐம் கம்மிங் ஃப்ரம் ஊரப்பாக்கம். நான் RGR அகாடமி வந்து யூடியூப்லேருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட லைட்டாக எழுதுனேன். அது வந்து டாப் 20 எடுக்க சொன்னாங்க, வந்தோம். அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணோம். கிளாஸ்லாம் வந்து செம்மையாக இருந்தது. ஏதாச்சும் டவுட்னா கூட செம்மையாக கிளாரிஃபை பண்ணுறாங்க. எங்கள் கூடவே இருக்காங்க. ஆக்சுவலி ஏதாச்சும் ப்ராப்ளமாக ஷேர் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபுட் ஸ்டாக் கூட நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ்னால் அந்த டவுட்டு ஒரு 6 to 8 ஈவினிங் போல் வந்து ஏதாச்சும் டவுட்னா கூட 10 to 20 செகண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்னா கூட கிளாரிஃபை பண்ணுவாங்க. இப்போ கெமிஸ்ட்ரியும் அதே தான். பாட்னி ஜுவாலஜி சூப்பராக நடத்துகிறாங்க. எல்லாமே NCERT அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஏதாச்சும் டவுட்னா கூட கிளாரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேசிக்ஸ் போயின்னு இருக்குது. அதுக்கு அசைன்மெண்ட்ஸ் கூட கொடுக்குறாங்க. ஏதாச்சும் ஆன்சர் டவுட் ஏதாச்சும் வேணால் கூட கொடுக்குறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு ரொம்ப தோணுது. அது மட்டும் இல்லாமல் தேங்க்ஸ் ஃபார் த டீம் சப்போர்ட் லைக் கோவிந்த் சார் அண்ட் பிரியா மேம் டு பி ஹானரிங் திஸ். இது ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்கள் டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துடுங்க. ஃபுல் பெஸ்ட் கோச்சிங் நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ். இப்போ எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் இருக்குது சார். MBBS தான் நான் படிக்கணும்னு. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 வாங்கிட்டேன், 400 வாங்கிட்டேன். டீம்டு யூனிவர்சிட்டி போகிறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எனக்கு போகிறதுக்கு ஐடியா இல்லை. மீன்ஸ் என்னென்னா பணம் இல்லை சார். அவ்வளோலாம் 20 லட்ச ரூபா சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சீட் எடுக்கணுன்னா வருஷத்துக்கு. அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் ஃபீஸ்லாம் ஏற்றிட்டாங்களாமா. இந்த வாட்டி 3லேருந்து 5 லட்ச ரூபா ஏற்றிட்டாங்களாமா. 30 லட்சம் வாங்கினாங்க, 35 லட்ச ரூபா வாங்குறாங்க, 25 லட்ச ரூபா வாங்குறாங்க, 30 லட்ச ரூபா வாங்குறாங்க. எப்படி சார் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் பே பண்ண முடியும்? அவ்வளோலாம் அமௌண்ட்லாம் இல்லை சார். ஆனால் என் பையனை வந்து நான் குழந்தைய வந்து MBBS தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் கால் பண்ணி, சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், எந்த நாட்டுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க சார் அப்படின்றாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு ரிப்ளை கொடுக்குறோம். நீங்கள் எந்த நாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்றது தான் வந்து எங்களுடைய ஆன்சர். ஆனால் அந்த ஆன்சர் சொன்னதுமே திருப்பி என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் நீங்கள் வந்து சிபாரிசு பண்ணுங்கள், நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்? ஏன்னா திரும்பி வரப்போ அந்த குழந்தைக்கு கம்ஃபர்டபுளாக நம்மளுடைய இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு NMC என்னெல்லாம் சொல்லுதோ அதை யார் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியை தான் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா 2 கண்ட்ரி தான் இன்றைக்கி NMC நார்ம்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திமோர். இந்த 2 கண்ட்ரி தான். இந்த 2 கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் கேட்குறப்ப, சார் இது 2த்துலேயே எதுன்னா பங்களாதேஷையும் திமோரையும் கம்பேர் பண்ணுறப்ப திமோர் வந்து ஃபீஸ் வந்து கம்மி. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா ஃபீஸ் அப்படின்னா நம்ம பேரண்ட் வந்து தாராளமாக பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது படித்து முடிச்சுட்டு வரப்போ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நம்மளுடைய இந்தியனோட சிலபஸே சொல்லிக் கொடுக்கணும், அதுவும் இங்கிலீஷ்லேயே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றப்ப, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய இருக்கிற இடத்துலையே போய் படிக்கணும், தமிழ் பேசக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல போய் படிக்கணும் அப்படின்றப்ப திமோர் லெஸ்தேல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி பீஸ் UNPAZ இருக்கு இல்லையா, அதை தான் வந்து UNPAZ அப்படின்றாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸை தான் என்ன பண்ணாங்க, UNPAZ அப்படின்ற மாதிரி காலேஜ் ஆஃப் மெடிசன் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் போய் படிக்கணும் அப்படின்னா இமிடியேட்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா இது என்எம்சி நார்ம்ஸில் சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா சீட்ஸ் நிறைய கொடுக்க முடியாது, லீவும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. நிறைய பேர் கால் பண்ணுறப்ப சொல்கிறாங்க, எத்தனை வாட்டி சார் ஒரு வருஷத்துக்கு லீவ் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரே ஒரு டைம் தான், கிறிஸ்டியன் கண்ட்ரின்றதுனால அந்த கிறிஸ்மஸ் வரப்போ நியூ இயர் வரப்போ சேர்த்த மாதிரி லீவ் கொடுப்பாங்க, அவ்வளோதான் லீவ். மற்றபடி வேறு எதுவுமே லீவ் இல்லை. ஏன்னா நிறைய லீவ் கொடுத்தாலும் இன்னும் நம்மளுடைய என்எம்சிஸ் என்ன சொல்லுது, இதை இவ்வளோ டைம் நீங்கள் படிச்சிருக்கணும் சொல்லுது. 54 months வந்து நம்மளுக்கு அந்த 4.5 years படிக்கணும் அப்படின்றாங்க. அந்தெல்லாம் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த UNPAZல இருக்குது. சரியா? அதில் ரெண்டாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துங்களேன். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா எப்படின்னா, சார் நான் அட்மிஷன் போடணும் சார், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்ன சார் ப்ராசஸ், எவ்வளோ சார் அப்படின்னா, நீங்கள் $200 தான் நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷனுக்கு பே பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 1400. அப்போ $1600. சார் அந்த டாலர் கணக்கெலாம் விடுங்க சார், இந்தியன் ரேட்டில் சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு 17,000 ரூபாய் இன்றைக்கி ரேட்டில் 82, 83, 84, 85 ரூபா வரைக்கும் போயிருக்குன்னா, நம்ம ஹையஸ்ட் ரேட்டே நம்ம 85 எடுத்துக்கிறோம். 17,000 தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்ளிகேஷன் காஸ்ட்டு. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணுறதுக்கு, அட்மிஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு $1,400. அதை நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னா ஒரு 1,19,000. அப்போ நீங்கள் 1,40,40,000 ரூபாய் இருந்ததுன்னா உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர் வந்துடும். இந்த அட்மிஷன் லெட்டர் வச்சுட்டு நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னா, இமிடியேட்டாக நீங்கள் லோன் போகணும் அப்படின்னாலும் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு காலேஜில் வந்து அட்மிஷன்ஸ் லெட்டர் கொடுத்துட்றாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் போயிடலாம். என்னெல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதில் போட்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் என்னெல்லாம் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படி. சரி, நான் அதுக்கு அடுத்தது என்ன சார் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா, டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ், விசாலாம் இருக்குது இல்லையா, இதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கரன்சியில் 1,50,000 ரூபாய் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டா? அங்கே போய் படிக்கணும்ல, புக்ஸ் வந்து இந்தியன் சிலபஸ் தான், இந்தியன் ஆதர்ஸ் எழுதுகிற புக்கு தான் அப்படின்றப்ப இங்கே இருக்கக்கூடிய புக்ஸை நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு 35,000 rupees உங்களுக்கு வந்து தேவைப்படும். ரைட்டா? அப்போ நம்ம எவ்வளோ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோம், 1,40,000 ரூபாய் ஃபஸ்ட்டு அட்மிஷன் வந்து லெட்டர் வாங்குறதுக்கு, இந்த டாக்குமெண்டேஷனுக்கு 1,50,000 ரூபாய், 35,000 ரூபாய் நம்மளுடைய புக்ஸ் மெட்டீரியல். ரைட்? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இனிஷியலாக நம்மளுக்கு தேவைப்பட வேண்டியது. அதுக்கப்புறமா ஃபீஸ் நான் பே பண்ணல சார் படிக்கிறதுக்கு அப்படின்னா, ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு ஆன ஃபீஸு $3,000 நம்ம பே பண்ணணும். இந்த $3,000 சொல்லாதீங்க, அகைன் இந்தியன் மணியில் சொல்லுங்கன்னா 2,55,000 ரூபாய் அது வரும். அப்போ இதை மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், 140, 150, ஒரு 35,000 இதை ரெடி பண்ணிக்கிறோம். தென் வந்து 2,55,000 அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான ஃபீஸ். அதுக்கப்புறம் செகண்ட் செமஸ்டருக்கு ஃபீஸ் வரப்போ செகண்ட் செமஸ்டருக்கு ஒரு 2,55,000, $3,000. அதுக்கப்புறமா ஒவ்வொரு 2லேருந்து 9வது செமஸ்டர் வரைக்கும் $1,600 தான் நீங்கள் பே பண்ணணும். $1,600 கேல்குலேட் பண்ணி பாருங்களேன். 85 ரூபான்னு போட்டோம்னா எவ்வளோ வருது, 1,40,000 ரூபாய், 1,50,000 ரூபாய்க்குள்ள தான் வருது. சரியா? அப்போ ஃபீஸை வந்து நீங்கள் வருஷம் தான் வந்து 2 செமஸ்டராக பிரித்து பே பண்ண போகிறீங்க. மொத்தமாக நம்ம பே பண்ண தேவை. அப்போ யாருக்கெல்லாம் ஒரு அஃபோர்டபிலிட்டி ஒரு 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபாயில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஃபீஸு ஸ்ட்ரக்சரு, அதுவும் வந்துன்னா ஒரு டியூஷன் ஃபீஸு ஒரு பெஸ்ட்டு அஃபோர்டபுள் ஃபீஸில் நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் தங்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா $250லேருந்து $275 நீங்கள் வந்து வரும். அதுவும் நீங்கள் மொத்தமாக கட்ட போகிறதில்ல, 66 மாதம் மொத்தம் படிக்கிறது, 54 மாதம் கணக்கு போட்டோன்னா 14,20,000 ரூபாய் வருது. நம்மளுடைய ரேட்டு வந்து இன்றைக்கி 85 ரூபா ரேட்டு போட்டிருக்கோம். அது டாலர் ரேட்டு மாறினா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாச்சுன்னா கம்மியாகும், எக்ஸ்ட்ரானா எக்ஸ்ட்ரா ஆகும். இதுவே நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்தோன்னா $250லேருந்து $275 22,000லேருந்து 23,000 ரூபாய் வரும். அப்போ நீங்கள் அதை ஒரு 66 மாதத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கிங்க. மாதம் தான் பே பண்ணுற ஃபஸ்ட்டு போகிறப்ப ஒரு 4 மாதத்துக்கு நீங்கள் தங்கறதுக்கும் ஹாஸ்டலுக்கும் மெஸ்ஸுக்கும் டெபாசிட் பண்ணிங்கன்னா போகிறோம். அப்புறமா மாதம் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய டோட்டல் காஸ்ட்டு UNPAZல போய் படிக்கிறதுக்கு வருது. இதில் வேறு எதுவும் ஹிடன் சார்ஜஸ்ஸு, வேறு ஏதோ அடிஷ்னல் சார்ஜஸ் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னா என்ன சார்ஜஸ் இருக்கும்ன்றது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் எத்தனை வாட்டி இங்கேருந்து அங்கே போயிட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, ஒரு வாட்டி தான் போக முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாட்டி வந்து போகிறதுக்கு எவ்வளோ ஆகுன்றதை நீங்கள் ஃப்ளைட் சார்ஜஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. சரியா? இதுதான். இதை தவிர நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செலவு காசு கொடுப்பீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்டு பசங்களுக்கெல்லாம்
வாங்கி சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்நாக்ஸ் அதெல்லாம் இருக்குன்னா நிறைய ப்ரொவைட் பண்ணுவோம். அது எனக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து ரூ. 100 தரவங்களும் பேரண்ட் இருக்காங்க, ஒருத்தர் வந்து ரூ. 1000 தர பேரண்ட்டும் இருக்காங்க, ஒரு ரூ. 10,000 கொடுக்குற பேரண்ட்டும் இருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரியான பேரண்ட்ன்றது எனக்கு தெரியாது. நீங்கள் அதுக்கு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி வைங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டோட்டல் காஸ்ட்டு UNPAZல. நான் சொன்ன மாதிரி என்எம்சி வந்து சொல்லக்கூடிய 54 மாதம் கிளாஸு, 12 மாதம் இன்டர்ன்ஷிப்பு, இங்கிலீஷில் எடுக்கணும். நம்மளுடைய கரிக்குலமு அங்கே படித்து முடித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைசன்ஸு கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த லைசன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அகைனு நம்ம எழுதக்கூடிய நெக்ஸ்ட் எக்ஸாமும் இப்போ எஃப்எம்ஜின்னு எழுதுகிறாங்க, அதை மாற்றிடுவாங்க. இப்போதைக்கு எஃப்எம்ஜியே நீங்கள் வச்சுக்கிடுங்க, அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் பண்ணலாம். அதே போல் அங்கே போய் படிக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா எம்சிக்யூ டைப்பில் தான் வந்து படிக்கிறாங்க. நம்மளுடைய இந்தியன் சிலபஸ் படித்தாலும் எம்சிக்யூ டைப்பில் படிக்கிறதுனால நம்ம திரும்பி வரப்போ எக்ஸாம்ஸு நெக்ஸ்ட் எக்ஸாமும் எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸு எம்சிக்யூ டைப்பில் இருக்கனால ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? 150 சீட்டில் கடகடன்னு ஃபில்லப் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஐடியா இருக்குது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நான் பேசுகிற டைமில் 5ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து லேப்டாப் வேணும் குழந்தைங்களுக்கு அங்கே போய் படிக்கிறதுக்கு. அந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60,000 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி வாங்கி கொடுப்பீங்க. யாரெல்லாம் இன்றைக்கி இமிடியேட்டாக 5ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க, உங்களுக்காக நான் பேசி வாங்கியிருக்கேன். 8ஆம் தேதி வரைக்கும் அட்மிஷன் 6, 5, 6, 7, 8க்குள்ளே அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லேப்டாப் வந்து 60,000 ஒர்த் இருக்கக்கூடிய லேப்டாப் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ரைட்டா? அந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆஃபரு 8ஆம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட்டு. உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா இமிடியேட்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். அப்ளிகேஷனும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா போகிறோம், உங்களுக்கு லேப்டாப்புக்கான கூப்பன் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ அன்றைக்கி வந்து நம்மளுக்கு இங்கே ஒயிட் கோட் செரிமனி நடக்கும். அந்த செரிமனி அப்போ உங்களுக்கு அந்த புக்ஸு மெட்டீரியலோட அந்த லேப்டாப்பும் கொடுத்துருவாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. லேப்டாப் நீங்கள் வெளியில் வாங்குறதோட வெறும் கட்டினாவே உங்களுக்கு 60,000 ஒர்த்து இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் கிடைக்குன்னா ஏன் அதை யூஸ் பண்ணிக்கக்கூடாது? யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க இமிடியேட்டாக 8ஆம் தேதிக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, ஆல்மோஸ்ட் பார்த்துட்ருப்பீங்க. ஓஎம்ஆர் வந்ததுனால அதனால் ரிசல்ட் வரணும்னு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும், சார் ரிசல்ட் வந்துடுது சார், என் குழந்தைக்கு எதிர்பாராத விதமாக கவர்மெண்ட் சீட்டு கிடச்சிது சார், ரீஃபண்ட் கொடுத்துருவீங்களான்னா எஸ் யூ வில் கெட் த ரீஃபண்ட். ஒரு $50 மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத ரீஃபண்ட் வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருவாங்க. அதுவும் என்ன கவர்மெண்ட் சீட்டு உங்களுக்கு கிடச்சிதுன்னா. நீங்கள் ஏன் கவர்மெண்ட் சீட் கிடச்சினா இதில் வருவீங்க, வரமாட்டீங்க. பட் சில பேர் கேட்குறாங்க, சார் கவர்மெண்ட் சீட் கிடச்சிச்சுன்னா நான் இதில் அட்மிஷன் போட்டு அப்படின்றாங்க. கவர்மெண்ட் சீட்டு வந்தது அப்படின்னா 500க்கு மேலே இருந்ததுன்னா பிசி கேட்டகரி கண்டிப்பாக கவர்மெண்ட்டு கிடைக்கும். ஒரு 490க்கு மேலே இருந்தால் எம்பிசி பிசிஎம்முக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஒரு 450 மார்க்கு, 450னா எஸ்சி கிடைக்கும், ஒரு 400 இருந்தால் எஸ்சி எஸ்டி கிடைக்கும். இந்த மார்க்கு தவிர இருக்கிறவங்க தான் நம்ம இந்த காலேஜஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு 120 மார்க் எடுத்துகிட்டு ஒரு 150 மார்க் எடுத்துகிட்டு எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிதுன்னா ரீஃபண்ட் கொடுப்போன்னா கேட்குறதே நியாயம் இல்லை. அந்த மாதிரி இல்லைன்னா தானே நம்ம அப்ராடில் போய் படிக்க போகிறோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க தானே இந்த காலேஜில் வந்து படிக்க போகிறோம். ரைட்டா? ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு வந்து சென்னையிலேயே வந்து UNPAZோட ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணலாம். ரைட்டா? உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னாலும் சொன்னீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டீனோடவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டியோடவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய பசங்க கூட பேசணும் அப்படின்னாலும் அதுக்கு ஏற்பாடு பண்ணித்தரோம். நீங்கள் நேரடியாக போய் நான் பார்த்துட்டு வந்து தான் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு கூட ரெடி பண்ணுறோம். நீங்கள் பணம் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்ததுன்னா உங்களை கூப்பிட்டு வந்து விடுவாங்க. சரியா? ஓகே. மேற்கொண்ட தகவல் வேணும்னா எனக்கே நேரடியாக பேசணுன்னா 9176552121 இந்த நம்பரில் பேசுங்க. இல்லை ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸில் கேட்டுக்கிட்டால் போகிறோம் அப்படின்னா 86951 86953 இந்த நம்பரில் கூப்பிடுங்க. இல்லை பேசுகிறதுக்கும் இதுக்கும் டைம் இல்லை அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில், அதில் என்னெல்லாம் கேட்டிருக்கோமோ அந்த தகவல்லாம் கொடுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி அவங்களே பேசுவாங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாய், மைசெல்ஃப் கமலேஸ்வரன். நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். லாஸ்ட் இயர் நீட் கிராக் பண்ணியிருந்தேன், 666 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். RGR அகாடமியில் தான் நான் கோச்சிங் எடுத்திருந்தேன். இப்போ நம்ம RGR அகாடமியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரம் தி ஸ்டார்ட் ஆஃப் தி அகாடமிக் இயர் ஆரம்பிக்கிறாங்க. இதில் மெயின் அட்வான்டேஜஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ், நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதுக்கு மூணுமே வந்து ஸ்பெஷலைஸ்டு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி அதில் யாராக ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பயாலஜியில் லைன் பை லைன் சொல்லி கொடுக்குற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஸ்டூடெண்ட்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்ன்ற மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்னாலும் உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அகாடமிக்ஸ் தவிர்த்து இதில் இருக்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து அவங்களும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து அப்பியர் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணணும், எக்ஸாம்ஸ்னால் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் வரும், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பசங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அது எப்படிலாம் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் பண்ணலாம்,
அதை எப்படி கான்கர் பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்கள் டீமோட்டிவேட்டாக இருக்கும்போதும் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணி எடுத்துன்னு வர்றது. அதே மாதிரி இண்டிவிஜுவலிஸ்டிக் கைடன்ஸ் தராங்க. காலைல 6:30 to நைட் 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். நீங்கள் ஹாஸ்டலராக இருந்தீங்கன்னா இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. 2 ஷிஃப்டாக வந்து நீங்கள் எந்த டைமில் வேணால் நீங்கள் எப்போ நினச்சாலுமே டவுட்ஸ் கேட்கலாம். நீங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட எப்பவுமே அவைலபிளாகவே இருப்பாங்க. ஸோ யூ கேன் பிலீவ் RGR Academy அண்ட் யூ கேன் ஜாயின் தி ப்ரோக்ராம். இந்த வருஷம் RGR Academyயில் வந்து மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் எப்படின்னா நீங்கள் என்ன தான் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே அவங்க ஏஜ் குரூப் வேறு, ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் குரூப் வேறு. ஸோ வந்து ஷேர் பண்ணிக்க தயங்குவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான பிளான் என்னென்னா, இப்போது உங்கள் பிரதர்ஸ் மாதிரி தான் நாங்கள் லாஸ்ட் இயர் எல்லாம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி கிளியர் பண்ணி இப்போ மெடிக்கல் காலேஜில் சீட் எடுத்து படிக்கிற பசங்க நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு மென்டர்ஷிப் மாதிரி கைடன்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டீமோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணிங்கனாலுமே, நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோ இல்லைனா வீட்டில் சம்திங் ப்ராப்ளமோ, அதர்வைஸ் உங்களால் படிக்க முடியல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேட் பண்ணிட்டே இருக்காங்க, இல்லைனா வந்து நீங்கள் என்ன தான் படித்தாலுமே உங்களுக்கு மார்க் வர மாட்டேங்குது, அப்கிரேடே ஆக மாட்டேங்குது, நீங்கள் ஸ்லோ டவுனாகவே இருக்கீங்க, அந்த மாதிரி எப்போ டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணாலுமே அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்கு வந்து நாங்களும் உங்கள் ஸ்டேஜை தாண்டி தானே வந்திருக்கோம். ஸோ வந்து நாங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், அப்படிலாம் நாங்கள் இருக்கும்போது இந்த டிப்ரெஷனான சுச்சுவேஷனில் நாங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணோம், நாங்கள் அதை எப்படி வந்து கோ த்ரூ பண்ணி நாங்கள் அப்கிரேட் ஆனோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிப்போம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ நீங்கள் எல்லாமே எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஒரு பர்சனலைஸ்டு ஒரு பிரதர் மாதிரி இருப்போம் வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் ஜாயின் தி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். myself Kamleshwaran. I am studying in Thanjavur Medical College 2024 batch. நான் 2024 நீட்டில் வந்து 666 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ எம் நவ் ஹியர். தேங்க்ஸ் ஃபார் RGR Academy.